இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், இராணுவ முனைப்பு எடுக்க வேண்டுமாக இருந்தால், 2 நாடுகள் நினைத்தால் உடனடியாக அதை செய்ய முடியும். முதலாவது டர்க்கி, துருக்கி. இப்படியான நேரத்தில் தான் வருகிற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி டர்க்கியினுடைய அதிபராக இருக்கிற அர்துகான் அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறார். காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார். குறிப்பாக காசாவில் இருந்து ஹமாஸ் உள்ளிட்ட 11 குழுக்கள் இஸ்ரேலோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாராரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேல தான் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈராக்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், சிரியாவில் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், யமன்ல இருந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் மேல காசாவுக்குள்ள வச்சு எல்லா தரப்பும் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த ஆளு கோமாவில் இருந்திருப்பான். அநேகமா இந்த ஆளு கோமாவில் இருந்திருப்பான். கோமாவில் இருந்து எந்திரிச்சிருப்பான், அல்ல ஒரு 80 நாளா தூக்கத்தில் இருந்திருப்பான். எந்திரிச்சதோட எங்க தாக்குதலா, நாங்கள் 2 பக்கம் சண்டையை விரும்பவில்லை அப்படின்னுக்கிட்டு இது மைக்குக்கு முன்னாடி நின்னா மூளை ஆஃப் ஆகிற குரூப் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றிலே நடைபெற்ற மிக கொடூரமான கொலைகள், சித்திரவதைகள் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. இந்த பட்டியலில் உலகமே அதிர்ச்சி அடைந்து பேசுகிற முதல் பட்டியல் என்னவென்று சொன்னால், நாஜி படைகள், ஹிட்லருடைய நாஜி படைகளால் இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்ட, குறிப்பாக யூதர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிற கொலை சம்பவங்கள் தான் உலகத்தில் மிக கொடூரமான சம்பவங்களாக பேசப்படுகிறது. இது உலக ரீதியாக பேசப்படுகிற செய்திகள். ஹிட்லரே தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கக்கூடிய என் நாடு என் மக்கள் என்கிற அவருடைய புத்தகத்தில், மெயின் கேம்ப் என்கிற புத்தகத்தில் இதற்கு மாற்றமான பல தகவல்களும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹிட்லர் யூதர்கள் மீது நடத்திய அடாவடித்தனங்கள் உச்சகட்டம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லாவிட்டாலும், அதுவும் இந்த உலகத்திலே பல கட்டங்களில் மெருகூட்டி பயங்கரப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க இராணுவத்தினால் பல கட்ட அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய அழிவு, ஆப்கானிஸ்தானுடைய அழிவு என்று சொல்லி பல அரபு நாடுகள் மீது அவர்களுடைய அழிவுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ரஷ்யாவினால் இதே ஆப்கானிஸ்தான் மீது பலகட்ட போர்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. செச்சினியா மீது அவர்களுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி பலவிதமான அழிவுகளும் நடைபெற்றிருக்கிறது. அதிலேயும் இந்த சித்திரவதைகள் என்று பேச போனால், குறிப்பாக குவாண்டனாமா சிறைச்சாலையினுடைய சித்திரவதைகள் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குண்டான, படித்த இஸ்லாமிய அறிஞர்களை அழிவுக்குள்ளாக்கிய ஒரு சித்திரவதை கூடம்தான் இந்த குவாண்டனாமா. இப்படி உலகத்தில் நிறைய அழிவுகளுடைய பட்டியலை நம்ம பார்த்து வந்தாலும், இந்த பட்டியல்களை எல்லாமே ஓரம் கட்டிவிட்டு இனிமேல் வரலாற்றில் ஒரு அநியாயத்தின் கூடாரம், அநியாயத்தின் பட்டியல் நிற்குமாக இருந்தால் கண்டிப்பாக அது இந்த 80 நாட்களை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காசா படுகொலைகள், காசா ஜினசைட்டாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் 21,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 21,000 பேர் கொல்லப்பட்டு 50,000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய இந்த வாரை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மாத்திரம் இந்த காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 241 பேர் 24 ஹவர்ஸுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய நிலையை அக்டோபர் 7 டிசம்பர் 19 வரைக்கும் உண்டான நிலையை இந்த வரைபடம் நமக்கு காட்டுகிறது. அல் ஜசீரா இந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 ஹாஸ்பிட்டல்களில் 27 ஹாஸ்பிட்டல்கள் நாட் ஃபங்க்ஷனிங், அது இயங்க முடியாத அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மருத்துவமனையையும் இயக்க செய்ய முடியாமல் இருக்கிறது. 27 மருத்துவமனைகள் இயங்கவில்லை என்கிற நிலை இருக்கிறது. அதாவது 177% மருத்துவமனைகள் நாட் ஃபங்க்ஷனிங் என்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதே போல 102 ஆம்புலன்ஸுகள் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறது, இயக்க முடியாமல் இருக்கிறது. 102 ஆம்புலன்ஸுகள் அதனுடைய நிலை அப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன மெடிசின் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிற, மருத்துவ பற்றாக்குறை, உச்சகட்ட
கட்டத்தில் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக என்னென்ன மெடிசின் தேவைங்கிற ஒரு பட்டியலை போட்டுக்கிறாங்க. அதில் முதலிடத்தில் இருப்பது ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கு மயக்க ஊசி அடிக்கணும், மயங்க வைத்துத்தான் ஆப்ரேஷன் செய்கிற வளமைதான் உலகம் பூராகவும் இருக்கிறது. இந்த மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் காசாவிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் மயக்கம் உண்டாக்கப்படாமலேயே குற்றுயிரும் கொலை உயிருமாக இருக்கிற நிலைமையில் வைத்துத்தான் அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் வெடிப்பு சம்பவங்களில் சிக்கிக்கொள்கிற போது, அவர்கள் காயப்படுகிற போது, அது எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் அவர்களை மயங்க வைக்காமலேயே பச்சையாக அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆன்டிபயோட்டிக். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இல்லவே இல்லை என்கிற பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. அதே போல நிறைய அவங்க பெயின் கில்லர், பெயின் மெடிசின் எதுவுமே கிடையாதுன்னு போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்சுலின் கிடையாதுங்கிறாங்க. சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, வயதாளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு இன்சுலின் கிடையாதுன்னு இருக்கிறாங்க. பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாதுன்னு இருக்கிறாங்க. இரத்தம் சார்ந்த ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இப்படி மருந்துகள் தட்டுப்பாடு பாரிய அளவில் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்கிற நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா 72 அதாவது பார்மசிகள்ல, அந்த கிளினிக்குகள், தற்காலிக இடைத்தங்களாக வைத்திருக்கக்கூடிய கிளினிக்குகள் 72ல் 54 இயங்காமல் இருக்கிறது. 75% இயங்க முடியவில்லை என்கிற பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி நாம் வாழுகிற காலத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய சகோதரர்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பச்சையாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எதிரான அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் கடுமையாக போராடுகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒருபுறம் அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தில் ஜெயித்து கொண்டிருந்தாலும் இந்த பகுதியாக 23 லட்சம் மக்கள் தற்போது அகதிகளாகி இருக்கிறார்கள். நம்ம நாட்டிலெல்லாம் அதெல்லாம் நடந்ததுகளில் உங்களுக்கு தெரியும். இந்த புத்தளத்தில் குடியேறி வந்திருந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக இருந்தார்கள். அவர்கள் பட்ட வேதனை நமக்கெல்லாம் தெரியும். பல நாடுகளில் இந்த அகதிகளாக போகிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். மியான்மரில் இருந்து இதே போன்று 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு குடிபெயர்ந்தார்கள், அகதிகளாக போனார்கள். அந்த காலகட்டங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கறது என்னன்னா, ஒரு புறம் எனி டைம் பாம்பு போடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கே மரண ஓலம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஜனாசாக்கள் அடக்குகிற காரியங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை ஒரு நீண்ட கபரை தோண்டி அதில் மொத்தமாக அடக்கம் செய்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை நம்மளால் விவரிக்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை. தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை தாங்கவும் முடியலை. பார்க்குற இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜசீராலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதை தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிட்லரை தாண்டி இதற்கு முன்பாக நடந்த அத்தனை அழிவுகளையும் தாண்டி இப்படி ஒரு அழிவுகள் நடக்கவில்லை என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு அழிவை இந்த நெதன்யாகு என்கிற மனித மிருகத்தினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது, நேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது, அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அறிக்கை போர்களிலேயே காலம் கடக்கும் போது நம்மள இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் சவுதி பக்கம் ஒரு சாராரும், ஈரான் பக்கம் ஒரு சாராரும், டர்க்கி பக்கம் ஒரு சாராருமாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கிறங்க. இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், இராணுவ முனைப்பு எடுக்க வேண்டுமாக இருந்தால், 2 நாடுகள் நினைத்தால் உடனடியாக அதை செய்ய முடியும். முதலாவது டர்க்கி, துருக்கி, அர்துகானுடைய தலைமையில். 2வது பிரின்ஸ், அதாவது MBS உடைய தலைமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா டர்க்கியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் மக்கா மதீனா சவுதி அரேபியாவில் இருக்கிறதுனாலையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண் என்கிற காரணத்தினாலும் சவுதியோடு ஒரு பிணைப்பு இருக்கிறது. முதலாவது சவுதி என்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்போம். ஆனால்
ஆயுத பலத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சவுதியை விட படுபயங்கரமான ஆயுதங்களோடு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா அது டர்க்கி, துருக்கியாகத்தான் இருக்க முடியும். நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட, மிக அதிகமான ஆயுத பலம் கொண்ட நாடுகளில் இரண்டாவது இடம் இந்த துருக்கிக்கு தான் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உஸ்மானிய சாம்ராஜ்யம் என்பதே இவர்களுக்கு கீழாகத்தான் இருந்தது. அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிற டர்க்கி கூட உணவு அனுப்புகிறார்கள், மெடிசின் அனுப்புகிறார்கள், கூட்டம் போடுகிறார்கள், கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது அதனுடைய பிரதமரே வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார். இவ்வளவுதான் நடக்குதே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை. குறிப்பாக அவர்கள் இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருந்தாலும் அந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பொருளாதார தொடர்புகள் இன்னும் இருக்கிறது என்பதுதான் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் அவர்களுக்கு நேரடியாக இஸ்ரேலோடு எந்த ஒரு தொடர்புகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் நினைத்தாலும் இப்படி ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முனைப்பை எடுக்க முடியும், நெருக்குதல்களை உண்டாக்க முடியும். ஆனால் அவர்களும் ராணுவ ரீதியிலான முனைப்புகளை எடுக்காமல் சின்ன சின்ன காரியங்களை, மற்ற நாடுகள் செய்கிற காரியங்களை தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சவுதியா, டர்க்கியா, மற்ற நாடுகளா என்பதை தாண்டி காசா மக்களுக்காக நம்மால் முடிந்தது என்ன? பிரார்த்தனை செய்ய முடியும் என்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் சில சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்க துஆ கேளுங்க, நாங்க ஆமீன் சொல்றோம் என்றெல்லாம் சொல்றாங்க. சகோதரர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நான் துஆ கேட்க நீங்கள் ஆமீன் சொல்லுவதற்கு எந்த ஒரு முன்னுதாரணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. நான் மாத்திரமல்ல, யாரும் பிரார்த்திக்க இன்னொருவர் ஆமீன் சொல்லுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டி தரவில்லை. நாமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அழுது கேளுங்கள், அழுது புலம்புங்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழும்பி தொழுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். இரவின் 2/3 பகுதிகள் கடந்ததற்கு பிறகு 3வது இரவிலே அல்லாஹ்வினுடைய விசேட கண்காணிப்பு அனுப்பப்படுகிறது. அல்லாஹு தஆலா நேரடியாக கண்காணிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் உண்டா, நான் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். அப்படித்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி ஒரு பிரார்த்தனையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறைப்படி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற ஒரு முதல் கட்ட செய்தியை சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு நடக்கிற விவகாரங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் இந்தியா என்ன ஒரு நிலை எடுக்கிறது என்பது தொடர்ந்தேர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சற்று முன்னால் ஈவினிங் ஒரு 5-5:30 மணி இருக்கிற நேரத்தில் இந்தியாவின் டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு செய்திகள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்டிடிவி உள்ளிட்ட இந்தியாவினுடைய செய்தி சேனல்களும் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன, யார் செய்தார், என்ன செய்தார் என்பதெல்லாம் உடனடியாக தெரிய வரவில்லை. பின்னேரத்தில் அவர்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி போனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு செய்தி தான், இந்தியாவை இதுக்குள்ள எப்படியாவது கோர்த்து விடணும் மிக துல்லியமாக அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பென்டகன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் தாக்குதல் நடத்தியதாக, ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஒரு புரளியை கிளப்பினார்கள். ஈரான் அந்த தாக்குதலை நடத்தவில்லை, அமெரிக்காவினுடைய தாக்குதல் தான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை. அதை நாம் புரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் எப்படியாவது இந்த ஹூதிகளுக்கு எதிராக இந்தியாவையும் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம்னு பார்க்குறாங்க. கூட்டணியில் இந்தியா சேராவிட்டாலும் தங்களுடைய இராணுவ கப்பல்களை செங்கடலை நோக்கி அனுப்பி கொண்டிருப்பதான செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் அவர்கள் ஈரானை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், மற்ற அரபு நாடுகளை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் இன்றைய தினம் இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவல்லாத மற்ற இடங்களில் நடக்கிற தாக்குதல்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு குழு, எந்த ஒரு சாராரை தாக்குதல் நடத்தினாலும்
பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை. எனவே அங்கு நடக்கக்கூடிய தாக்குதலுக்காக வேறொரு இடத்தில் தாக்குதல் நடத்தப்படுவதை இஸ்லாமும் அங்கீகரிக்காது. இஸ்ரேலோடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்கிறார்கள் என்கிறதுல எல்லாம் எனக்கோ உங்களுக்கோ எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்காக வேண்டி மற்ற நாடுகளில் ஆயுதம் ஏந்தி தீவிரவாதத்தில் ஈடுபடுகிற செயலை யார் செய்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒரு வழிகாட்டலை எந்த இடத்திலும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் காட்டித்தரவில்லை. முஸ்லிம்கள் செய்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்தாலும் கண்டிப்பாக அது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஹூதிகளை எதிர்க்கிற அமெரிக்கா தலைமையிலான அந்த பணிக்குழுவில், அமெரிக்கா தலைமையிலான புதிய குழுவில் நாங்கள் இணையவே மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்வுக்குரிய வரவேற்கத்தக்க ஒரு அறிவித்தலாக இருக்கிறது. இந்த அறிவித்தலின் பின்னால் ஈரானுடைய அழுத்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையாக இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் ஈரான் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அணுகுகிற முறையில் சவுதி அரேபியாவும் காசாவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற ஒரு நிலை வெளிப்படையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி நிற்பது மிகவும் வரவேற்புக்குரியது. இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும், ஹூதிகளை பகைத்துக் கொண்டால் ஹூதிகள் கண்டிப்பாக சவுதி அரேபியா மீதும் தாக்குதல் நடத்துகிற ஆபத்து இருக்கிற காரணத்தினாலும் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காகவும் இந்த ஆதரவு தளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்த விடாமல் பெரியோர் கேட்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறதே சவுதி அரேபியா தான் என்பதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சவுதி அரேபியா அந்த இடத்துல ஒரு தடையாக நிக்கலன்னு சொன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ள கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு மிலிட்டரி வார் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் சவுதியினுடைய இந்த இறுக்கமான போங்கு ஒரு அவர்களுக்குரிய ஒரு அழுத்தமாக மாறி இருக்கிறது. சவுதி அரேபியா இன்றைக்கு வெளிப்படையாகவே இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒரு அறிவித்தலாக இது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படியான நேரத்தில் தான் வருகிற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி டர்க்கியினுடைய அதிபராக இருக்கிற அர்துகான் அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறார். காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடப்பது கண்டிப்பாக மிக முக்கியமானது இந்த தருணத்தில். ஏன்னு கேட்டால் ஈரானை பொறுத்தவரை அவங்க வெளிப்படையாகவே அவர்களை சார்ந்த ஹூத்திகள் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்கள் மூலமாக அவர்கள் இதற்கு ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலோடு ஒரு மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, இந்த டர்க்கி ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அந்த முடிவு மிகவும் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு முடிவாக இருக்கும். என்ன கேட்டா, இதுவரைக்கும் நேட்டோ படைகள் பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்காம தனித்தனியாக வந்திருக்கிறாங்க. ஜெர்மன் ஹெல்ப் பண்றாங்க, பிரான்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்றாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. ஆனா உக்ரைனில் போய் நேரடியாக நேட்டோ படைகள் ஆயுதம் கொடுத்து நேட்டோ உதவி செய்ததை போன்ற ஒரு நிலை இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராமல் இருப்பதற்கு இந்த டர்க்கியினுடைய நடவடிக்கைகள் மிக காரணமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் நேட்டோ தான் அவங்க இருக்குது. ஒரு புறம் அவர்கள் ஆயுத நடவடிக்கை எடுக்காதது ஒரு புறம் மாபெரும் ஒரு தவறாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஆயுத நடவடிக்கையை மற்றவர்கள் எடுத்து விடாமலும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நியாயமும் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்படியான ஒரு சந்திப்பும் நடக்க இருக்கிறது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. அது என்ன என்பதையும் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஹூதிகள் சார்பாக, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக ஹசன் நஸ்ருல்லா அவர் உரையாற்றுவதாக சொல்லியிருக்கிறார். அந்த உரையில் என்ன சொல்ல போகிறார் என்பதையெல்லாம் நாம் நாளைக்கு பார்க்க முடியும், அவருடைய ஸ்பீச் வந்ததுக்கு பிறகு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காசாவில் இருந்த செம்பிறை சங்கத்தின் தலைமையகத்தின் மீதே இஸ்ரேலிய கொடூர ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். ஜியோனிச ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். நமக்கு தெரியும், செஞ்சிலுவை சங்கம், செம்பிறை சங்கங்கள் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு எல்லாவற்றின் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த இடத்துல ஹமாஸ் மற்ற படையணிகள் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள் என்பதை நாம் பல தடவைகள் பேசிவிட்டோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் நாம் பேசாத அல்லது குறைவாக பேசிய ஒரு பகுதி இருக்கிறது. இவர்களுக்கு ஈக்குவலாக போராடக்கூடிய ஒரு சாரார் தான் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்கிருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டும். அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இந்த அநியாயங்களை வெளியே கொண்டு வந்த மாபெரும் வீரதீர செயலை செய்தவர்கள் கண்டிப்பாக
அவர்கள் தான். அல் அரபியாவினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜசீராவினுடைய 50க்கும் மேற்பட்டவர்கள், பெரும்பான்மையானவர்கள் ஜசீராவினுடைய ஆட்கள் தான். அவங்களை இலக்கு வச்சே தாக்கப்பட்டிருக்கிறது. மயாதீனுடைய ஆட்கள், மயாதீனுடைய ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல ஊடகங்களுடைய ஜேர்னலிஸ்ட்மார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் அங்கிருந்து இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்து அதற்காக பாடுபடக்கூடிய சகோதரர்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் மிகவும் பாரதூரமான இக்கட்டான ஒரு நிலையில இருந்து அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யுஎன்னுடைய அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் செஞ்சிலுவை சங்கம், செம்பிறை சங்கத்தினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். இவர்கள் அத்தனை பேரும் நிராயுதபாணிகளாக நின்று இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய அருள் கொடுக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தியுங்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு நமக்கு தெரியும், நேற்றைய தினம் ஈரானுடைய பாதுகாப்பு படையினுடைய முன்னாள் அதிகாரி கொல்லப்பட்டார். இஸ்ரேலுடைய மிசைல் தாக்குதலில் சிரியாவில் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சிரியாவில் கொல்லப்பட்ட அவருடைய மரணத்திற்கு கண்டிப்பாக பழி தீர்ப்போம் என்று சொல்லி ஈரான் சொல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு அல் குதுஸ் படையணி அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்தது மட்டுமல்லாமல் இதற்கு பதிலடி கிடைக்கும் என்று அவர்கள் சொன்ன சொற்ப நேரத்திலேயே மிக அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். அவ்வளவு தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப பல வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கள் நம்ம ஜசீரா அல் அரபியாவினுடைய லிங்கையே இன்னைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். கடுமையான தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நடத்தப்படுகிற அதே நேரத்தில் எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்படுவது என்பதற்கு ஒரு நிதர்சனமான இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பாருங்க. அவர்களுடைய ஹெலிகாப்டர், அதாவது ராணுவ ஹெலிகாப்டர் வந்து நிற்கிறது. அது வந்து ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர். அதில் எத்தனை பேர் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி நிறைய பாடிகளை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு. நிறைய காயப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ், அவங்களை தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பரபரப்பாக இருக்கிறது இஸ்ரேலுடைய மருத்துவமனைகள். அந்த அளவுக்கு பாரதூரமான தாக்குதல்களை கஸ்ஸாமும் அல் குதுஸும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையானது, யதார்த்தமானது. அதற்குரிய வீடியோ தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. அத்தனை பேரை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரிசையாக பிணங்களும் காயப்பட்டவர்களும் கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்குரிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இது மொபைலில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் நமக்கு தெரியும், தற்போதைய இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் யுத்தம் 6 பக்கமாக ஆரம்பித்திருக்கிறது. 6 பக்கமான தாக்குதல்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காசாவில் இருந்து ஹமாஸ் உள்ளிட்ட 11 குழுக்கள் இஸ்ரேலோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாராரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேல தான் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலில், அதாவது ஈராக்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யமன்ல இருந்தும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், தாக்குதல் நடத்துகிற அத்தனை பேருமே ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறார்கள். எனவே குழுக்கள் நடத்துகிற தாக்குதலுக்கு எதிராக ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்திலும் இஸ்ரேல் இருக்கிறது. ஈராக்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்கிறதுக்காக ஈராக்கின் மீதே தாக்குதலை முழுமையாக இஸ்ரேலால் நடத்த முடியாது. லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்கிறதுக்காக லெபனான் மீது தாக்குதல் நடத்த முடியாது. ஹிஸ்புல்லாக்களோடு மட்டும்தான் அவர்கள் மோத வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. யமன்ல இருந்து ஹூதிகள் தாக்குதல் நடத்துறாங்கிறதுக்காக முழு யமன் மீதும் தாக்குதல் நடத்த முடியாது. ஹூதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் தாக்குதல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. செலக்டிவ் ஏரியாக்கு மட்டும்தான் தாக்குதல் நடத்த முடியும். அப்படி ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. எனவே 6 நாள் ஓர்ல 6 நாடுகள் 6 நாள்ல தோற்று போன வரலாறு 1967களில் பதிவாகியது. இஸ்லாமிய நாடுகள் தோற்று போனது. இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 6 நாடுகளில் இருக்கக்கூடிய குழுக்கள் அவர்களோடு சண்டையிடுகிறார்கள். கண்டிப்பாக இது வெற்றியாகத்தான் முடியும் என்பதை நாம் அவதானிக்க முடியும். பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்கிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான். குறிப்பாக காசா வெற்றி பெற வேண்டும், அந்த மக்கள் சுதந்திர தேசமாக மாற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு எப்படியான தாக்குதல்கள் எல்லாம்
எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறதுங்கிற பட்டியலை பாருங்க. முதல்ல ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலை பார்த்து விடுவோம். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க நடத்தின தாக்குதல்களுடைய இந்த அதாவது இப்படி ஒரு தொகுப்பு வந்திருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். அவசரமாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க ரெண்டு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இதில் 3 இடம் 5, அதே மாதிரி 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46 இலக்குகளை வைத்து இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை பற்றி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் எல்லை தாண்டிய தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ரத்வான் படையணி மேபி உள்ளே போய்விட்டது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் எல்லை தாண்டிய தாக்குதல் உள்ள வந்து நேருக்கு நேர் அட்டாக் பண்ணுகிற தாக்குதல் ஆரம்பித்து விட்டது என்பதை இன்றைக்கு அவருடைய அஹ்ரோனோத் பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம தெரிய முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்திய தாக்குதலில் கிறித்தவ தேவாலயம் ஒன்றின் மீது, அதாவது கிரேக்க காலத்து கிறித்தவ பழமை வாய்ந்த தேவாலயம் ஒன்றின் மீது தாக்குதல் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருந்ததாக ஆரம்பத்தில் இஸ்ரேல் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த தாக்குதல் கிறித்தவ தேவாலயம் மீது நடத்தப்படவில்லை. தேவாலயத்தை ஒட்டிய ஒரு கொட்டகை மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து மிஸ்ஃபயர் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அந்த தேவாலயமே அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே அவர்கள் தேவாலயத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட செய்தி தவறு. ஆனால் மிக மிக அதிகமான தாக்குதல்கள் திரும்ப அந்த பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையானது, யதார்த்தமானது. அப்படி இருக்கும்போது பைத் ஹனூன், ஜபாலியா, அதே மாதிரி காசா சிட்டி, காசா நார்த் பகுதிகளில், வடக்கு பகுதிகளில் எல்லாம் பாரிய தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல இஸ்ரேலிய ஆயுதங்களையும் ஹமாஸ் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதற்குரிய வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல் குதுஸ் சார்பாக 5 வாகனங்கள் மீது, 5 அதாவது ஜீப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு தாறுமாறாக வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். முதல்ல அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. இந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா இதுல இங்கெல்லாம் பார்க்கலாம். இந்த இவங்க அம்புக்குறி காட்டு இடம் மட்டும் இல்லாம நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய அரபியா அல்லது ஜசீராவினுடைய வீடியோவை நம்முடைய அந்த டெலிகிராம் பக்கத்துல நம்ம போடுவோம். அதுல நீங்க பாத்துக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேலிய படையினுடைய நடமாட்டம் இதிலே கண்காணிக்கப்படுகிறது. திட்ட தெளிவா எத்தனை பேர் போறாங்க வர்றாங்கிறதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ கவர் பண்றாங்க. கவர் பண்ணினதுக்கு பிறகு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த எத்தனை பேர் இந்த பாருங்க, அங்க முன்னாடி போனாங்க, இந்த வர்றாங்க, இந்த இடத்துல நிக்கிறாங்க, எல்லாத்தையும் பக்கத்துல நிக்கிறாங்க. பங்கர் ஒன்று போல இருக்குது. இது அதுக்குள்ள பக்கத்துல தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் வந்து பிளேர் பண்ணப்படும். அது அல்லாத நார்மலான காட்சிகள் காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு வீட்டு பகுதி, தாக்குதலுக்குள்ளான ஒரு வீட்டு பகுதி. இந்த சோஃபாக்கள் எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும், அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க இவங்க. இந்த பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்துவதற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள். வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க கவனிக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த பகுதியால் பாருங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வருகிற காட்சிகள் அதிலே படமாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நுணுக்கமாக கவனித்து தான் கரெக்டாக அந்த வேலை செய்கிறாங்க. இதில் இன்னொன்று கவனிக்கணும், இதுக்கு பின்னாடி நம்ம அதை விளங்கப்படுத்துவோம். இன்றைக்கி அவங்க யாசீனுக்கு பதிலாக டேங்குகளை இலக்கு வைத்து புது வகையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வாங்க 1 2 3 4 5 பேர். இது ஒரு பெட்டாலியன். 5 பேர் கொண்ட ஒரு பெட்டாலியன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வர்றதை காட்டுறாங்க பாருங்க. 5 பேர் கொண்ட ஒரு பெட்டாலியன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை கரெக்டாக அவ்வளோ துல்லியமாக இந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னா அது மொபைல் வீடியோ மாதிரியெல்லாம் தெரியல. ஒரு 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 கேமரா வீடியோ தான். துல்லியமாக ஆடலை அசையலை அப்படி நிறுத்தி வச்சு எடுத்த மாதிரி தெரியுது பாருங்களேன். கண்ணுக்கு முன்னாடி கேமரா இருக்குது, கண்ணை பிடரில் வச்சுக்கிட்டு வர்றாங்களான்னு தெரியல. அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிளேர் பண்ணப்படும். ஆயுததாரிகள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆயுதத்தோட ஹமாஸ் படை நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வர்றதை தான் இவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிளேர் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்கள் ஜசீராவில் இல்லாட்டி அது அரபியாவில் தான் நீங்கள் போய் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அந்த வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு காட்சி காட்டப்படுகிறது. இது அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பைத்துலாஹியா பகுதிகளில் எல்லாம் இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்றதாக காட்டப்படுகிறது. அவங்க மேலே தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் ஒன்றை
அவர்கள் இன்றைக்கி கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த காட்சியையும் காட்டியிருக்கிற அந்த ஆயுதத்தை நமக்கு இதில் காட்ட முடியாது, இதுவும் உங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும். ஆனால் பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறார்கள். நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அடித்து தூக்குறாங்கங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக உணர முடிகிறது. இது யாசீனை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளையும் ஜசீரா உள்ளிட்ட பல செய்தித்தளங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கு வைக்கிறாங்க பாருங்க, அவங்க போகிறாங்க நடந்தும் ஜீப்லையும் போய் கொண்டிருக்கிறத இலக்கு வைக்கிறாங்க, அதை தான் வட்டம் போட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் இடிச்சு தரமட்டமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தால் பாருங்க, மெர்காவா போய்கிட்டு இருக்குது, மெர்காவா பொறிக்கப்பட போகிறது, பொறிக்கப்பட்டு விட்டது. அந்த காட்சிகள் உங்களுக்கு நீங்கள் முழுமையான காட்சியை ஜசீராவில் பார்க்கலாம். நம்முடைய அதாவது டெலிகிராம் சேனல்லையும் அதை நம்ம போடுவோம். மெர்காவா பொறிக்கப்படக்கூடிய காட்சி, முட்டை பொறிக்க தெரியாதுன்னாங்க, மெர்காவா பொறிக்க தெரியுங்கிறாங்க, அதான் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்குரிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதாவது கரில்லா ஒளிஞ்சு எங்கே நிற்கிறேன்னு அவங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அவ்வளவு துல்லியமான கேமராவாக இருக்குது, அவ்வளோ கிளியராக பிடிச்சிருக்கிறாங்க வீடியோக்களை. பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு புல்டோசர் மெர்காவா மாதிரி தான் இருக்கும். அது புல்டோசர் ஒன்று, அது பொறிக்கப்பட போகிற காட்சி இது. இதில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த யாசீனை தவிர்த்துட்டு ஒரு முக்கியமான டேங்க் எதிர்ப்பு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கு அல் ஜசீரா அது சம்மந்தமான ஒரு விவரணத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன காட்டுறாங்கன்னா, அது அவங்களே ஹோம்மேட், அதாவது கஸ்ஸாமே தயாரித்த ஒன்றுன்னு சொல்லி காட்டி அது எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிற காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் யாசின் மூலமாக நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அதனுடைய காட்சிகள் தான் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு மெர்காவா பொறிக்கப்பட போகிறது. ஏற்கனவே எத்தனை பொறிச்சாங்கன்றதை எண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். எவ்வளவு பாரதூரமான ஒரு மெர்காவா டேங்க்கு, உலகத்திலே நம்பர் 1 டேங்க்கு, இப்படி பப்படம் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இன்னொன்று காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, அதுவும் பொறிக்கப்பட்டு விட்டது. இது இன்னைக்கு அல் குதுஸ் படையணி சொன்ன மாதிரியே ஈரானுடைய அந்த அதாவது முன்னாள் தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டமைக்கு நாங்கள் பழிதீர்ப்போம்னாங்க சொல்லி அடுத்த நிமிஷம் அவர்கள் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு அஸ்கலான் உள்ளிட்ட பல பகுதிகள், டெல் அவிவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க, புகை மண்டலமாக தெரிகிற அளவுக்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர்த்து அவர்கள் இன்னும் பல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதையும் மற்ற மாஸ் மீடியாக்கள் ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அந்த அரபு சேனல்களை நீங்க அதை பார்க்க முடியும். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா துல்லியமான தாக்குதல்கள், கொடூரமான தாக்குதல்கள், பயங்கரமான தாக்குதல்களை இன்றைக்கு அல் குதுஸ் படையணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய காட்சிகளை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து எத்தனை ஏவுகணைகள் ஏவப்படுது, நிறைய, கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு வீடியோ இது. அந்த வீடியோவில் அவங்க நடத்துகிற தாக்குதலுடைய காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம், அந்த அடுத்த பக்கத்தில் இருந்து அவங்க ஏவுகிற காட்சிகள் எல்லாம். இதெல்லாம் அந்த அதாவது புர்கானுக்கு நிகராக பதிர் என்கிற பேரில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் மாதிரி தெரியுது. நமக்கு கரெக்டாக தெரியலை, அதை அவங்க போட்டும் இல்லை, ஆனால் அதில் அந்த போகிற வேகத்துக்கு பார்த்தா தெரியுது. இது ஆர்ட்டிலரி தாக்குதல் மாதிரி சிறிய தாக்குதல்கள் நடத்துகிற காட்சிகள் தான் வச்சிருக்கிறாங்கல்ல. இதுவும் அந்த ஒரு விதமான தாக்குதல் நடத்துவாங்கல்ல யாசின் மாதிரி, அந்த மாதிரி தாக்குதலுக்குரிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுடைய ஸ்போக் பர்சன் ஐலன் லேவிங்கிறவர் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாப்புல. என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாப்புலன்னு கேட்டால், அதாவது ஹிஸ்புல்லா பின்வாங்க வேண்டும், ஹிஸ்புல்லாக்கள் காசாவுக்கு ஆதரவாக வரக்கூடாது, நீங்கள் பின்வாங்கல என்று சொன்னால் நாங்கள் இருபக்க தாக்குதலை நாங்கள் விரும்பலை, நாங்கள் உங்களையும் தாக்க வேண்டி வரும். ஏண்டா உங்களையும் தாக்க வேண்டி வரும்னா இவ்வளோ நாளாக என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாளாகவும் தாக்கல் தானே நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, தாக்க வேண்டி வருமா? இது வரைக்கும் தாக்கல் நடத்தாத மாதிரியும் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நாங்கள் இருபக்க தாக்குதலை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்டா 6 பக்க தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கான்னு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஈராக்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், சிரியாவில் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், யமன்ல இருந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேலே காசாவுக்குள்ள வச்சு எல்லா தரப்பும் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த ஆள் கோமாவில் இருந்திருப்பான், அநேகமாக இந்த ஆள் கோமாவில் இருந்திருப்பான், கோமாவில் இருந்து எந்திரிச்சிருப்பான், அல்ல ஒரு 80 நாளாக தூக்கத்தில் இருந்திருப்பான். எந்திரிச்சதோட எங்க தாக்குதலா, நாங்கள் 2 பக்கம் சண்டையை விரும்பவில்லை அப்படின்னுக்கிட்டு இது மைக்குக்கு முன்னாடி நின்னா மூளை ஆஃப் ஆகிற குரூப் இது. அந்த குரூப் எந்த போய் சொல்ல, தனியாக தூணை கட்டி தலையை அடிச்சுக்கிறோம் நம்ம, அப்படி குரூப்னு வச்சுக்கிறீங்களேன். அவர் இன்னைக்கு இப்படி ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்கிற. அதே நேரத்தில் ஹாரேட்ஸ் பத்திரிகை,
அந்த ஹாரெட்ஸ் பத்திரிகையினுடைய கட்டுரையாளரிடத்தில் இன்றைக்கு அதாவது அல் ஜசீராவால் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த பேட்டியில் ஹாரெட்ஸ் பத்திரிகையினுடைய கட்டுரையாளரிடத்தில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், பாராளுமன்றத்தினுடைய நிலை என்ன, நாட்டுக்குள்ள மக்களுடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க. அந்த பத்திரிகை, அதாவது இஸ்ரேல் பத்திரிகையினுடைய கட்டுரையாளர் ஜசீராவுக்கு வழங்குகிற பேட்டியில் அவர் சொல்றாரு, நாட்டுக்குள்ள நாடே முழுமையாக இந்த இவனுக்கு எதிராக, நெதன்யாஹுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. நாடே இவன் பதவி விலகணும், எப்படி கோட்டா பதவி விலகணும்னு நாடே நின்றுச்சோ அது மாதிரி இவன் பதவி விலகணும்னு முழு நாட்டு மக்களும் நிற்கிறாங்க. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர் தனக்கு சப்போர்ட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அவருக்கு சப்போர்ட் இருக்கிறது. இவருடைய ஆட்சி கவல வேண்டுமாக இருந்தால் இவர் பக்கம் இருக்கிற 4 பேர் அடுத்த பக்கம் போய் அமர வேண்டும். 4 தான் தங்கிக்கிட்டு இருக்குது, 100 கணக்கிலலாம் தங்கிக்கிட்டு இருக்கு நினைக்காதீங்க. 4 பேரை வச்சு தங்கிக்கிட்டு இருக்குது. அந்த 4 பேரும் அடுத்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா இவருடைய ஆட்சி கவிழ்ந்துடும். பட் என்னன்னா, இவருடைய ஆட்சியை இப்ப கவிழ்த்துட்டோம்னா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்மளும் கவுந்து போயிருவோங்கிற நிலையினால ஆட்சியை கவிழ்க்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலையும் இருப்பதாக இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகையினுடைய கட்டுரையாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எங்கெல்லாம் தாக்குதல் கொடூரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தாக்குதல் நடைபெறுகிற மிக முக்கியமான பகுதிகளில் ஜபாலியா, அதே போல இந்த சுஜாயியா பகுதிகள், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற பகுதிகள் மிக முக்கியமானது. இந்த பகுதிகளில் மிக மிக கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய போராளிகளோடு தாக்குப்பிடிக்க முடியாத காரணத்தினால விமான தாக்குதல்களையும் நடத்துவதாக இந்த காட்சி அல் ஜசீராவினுடைய காட்சியை தான் நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். விமான தாக்குதல்களும் அந்த பகுதிகளில் நடத்தப்படுகிறது. பட் என்னன்னா, விமான தாக்குதல்கள் பொதுமக்களை இலக்கு வைத்ததாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை இவருடைய விமான தாக்குதலால் எதுவும் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க பங்கருக்குள்ள இருந்து வெளியே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இது அதாவது அடுத்த பக்கம் காசாவினுடைய மற்ற பகுதி, அதில் பார்த்தீங்கன்னா கான் யூனிஸ் பகுதிகளிலையும் இன்றைக்கு மிக முக்கியமான தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா டெலிகாஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஒரு வீடியோவில் இந்த டேங்குகள், மெர்காவா டேங்குகள் மட்டுமல்லாம அந்த அதாவது டனல்ஸுக்கு பக்கத்தில் அவர்களுடைய பதுங்கு குழியல் பங்கருக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ராணுவத்தை எடுத்து எப்படி தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிற அந்த வீடியோவில் காட்டப்படுகிற அதாவது ஹமாஸினுடைய தயாரிப்பு ஆயுதம் இதுதான். இது ஒரு வாளி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவங்க போட்டதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றின எந்த ஒரு தெளிவும் தெரியலை, இந்த ஆயுதம் எப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க போடுறாங்க என்னென்னு கேட்டால், இப்படி ஒரு மூடி இருக்குது. இந்த மூடியை என்ன செய்யும்னு கேட்டால் திறந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். அது போட்டு என்ன பூமிக்குள்ளேயோ வெளியிலையோ அவங்க வச்சிருவாங்க. வரும்போது இப்படி வந்துகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த படைகள் வர்றாங்க பாருங்க, நடந்தும் வருவாங்க, டேங்கும் வரும்போது யாராவது கண்ணி வெடி மாதிரி ஒன்று போல யாராவது இதில் மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னால், இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, இந்த இடத்துக்கு அதுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்படி வெடித்து செதறுவாங்க என்கிற காட்சியை காட்டியிருக்கிறாங்க. இப்படித்தான் வெடித்து செதறி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவங்க அதை விளங்கப்படுத்துறாங்க. கடைசியாக நீங்க பாருங்க, இவர் தான் காசா வார பற்றி அடிக்கடி மீடியாவுக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தம் நடந்து முடிவதற்கு இன்னும் many more months அப்படிங்கிறாரு. நிறைய மாதங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 4 நாளில் கலைச்சிருவோம், 10 நாளில் முடிஞ்சு இந்த 15 நாளோட வெளியே வந்துடுவோம், இந்த 1 மாதம் ஆயிடுச்சு, எல்லாம் காலி, நாங்கள் காசாவை பிடிச்சிட்டோம், காசாவினுடைய வடக்க பிடிச்சிட்டோம், தெற்க பிடிச்சிட்டோம், வாழை பிடிச்சிட்டோம், காலை பிடிச்சிட்டோம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்ச ஒரு ஒன்றுக்கு உதவாக்கிற ராணுவம் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு திருப்பி என்ன சொல்லுதுன்னா, நிறைய மாதங்கள் தேவைப்படுமா காசாவினுடைய யுத்தத்தை முடிக்க. ஏண்டா 8000 பேரை கொண்டுட்டோம்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் தேவைப்படும் சொன்னா அங்குள்ள நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், அது தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை இந்த மிருகங்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளும் அவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடும், நம்ம நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியும், பொருளாதார ரீதியாக இலங்கை மிகவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார இறுக்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய நாட்டால் வழங்க முடிந்த உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கம்
தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஐநா சபை முதல் கொண்டு அவர்கள் கருத்தை தெரிவித்து வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன நாட்டுக்காக எங்களால் கொடுக்க முடிந்தது இந்த நாட்டினுடைய உற்பத்தி தேயிலை தான் என்கிற காரணத்தினால இந்த நாடு இலங்கை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இலங்கையில் உற்பத்தியாக இருக்கக்கூடிய தேயிலைகளில் ஒரு தொகுதியை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சு அனுப்ப இருக்கிறது. அதை சவுதி அரேபியா காசாவுக்கான அவர்களுக்கு உணவுகள் வழங்குகிற நேரத்தில், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிற நேரத்தில் இதையும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்ப இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் மிகவும் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது, நல்ல ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமானது. கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியதும் கூட. நம்முடைய நாட்டால் எது முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாராட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறோம் என்று கேட்டால், அந்த நாட்டுக்கான இந்த உதவி செய்வதே பாராட்டுக்குரியது தான் என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்வதோடு, தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிற சகோதரர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக RasminMISC என்கிற நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இதே நேரத்தில் பல சகோதரர்களும் இந்த வீடியோக்களை எடுத்து பகிர்ந்து வருகிறார்கள். தாராளமாக அந்த இடங்களிலும் நீங்கள் பார்த்து இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக, தனி நாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய ஆசை, விருப்பமாக இருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.